இன்னைக்கு கொஞ்சம் கிளீனிங் வேலை தான். நம்ம வீட்ல வந்து கொஞ்சம் எலக்ட்ரீஷியன் ஒர்க்லாம் இருந்தனால கொஞ்சம் வர சொல்லியிருந்தோம். அதுவும் இல்லாம வெளிய வந்து லைட்டே போயிருச்சு. அதனால தான் வந்து ஏர்லி மார்னிங் எழுந்து கோலம் போட முடியாம இருந்துச்சு. இப்ப வந்து ஃபுல்லா சுத்தி வந்து லைட்ட போட்டாச்சு. அதோட நம்ம வந்து வெளிய வந்து இந்த மாரி ஹேங்கிங் லைட்டெல்லாம் வச்சிருந்தோம் இல்லையா? அது ஃபுல்லா வந்து பயங்கர ஒட்டடை. இப்ப காட்டுறேன் பாத்துங்க. அவ்ளோ ஒட்டடை. ஏன்னா அது வந்து நம்ம ஒட்டடையும் வந்து சுத்தமாவே அடிக்க முடியல. மேலால தான் அடிச்சு அதுல இருக்கிற 2 அந்த பால்ஸ் வந்து கீழ விழுந்துருச்சு. அதனால அது இருந்து விட்டுட்டேன். இன்னைக்கு வந்தாங்க. சரி ஓகே கொஞ்சம் கழட்டி குடுங்க தொடச்சு கழுவி குடுத்துறேன்னு சொன்னோமா, அதனால கழட்டி குடுத்துட்டாங்க. கழுவி தொடச்சாச்சு. ஆனா இந்த மாரி ஹேண்ட்மேட்ஸ்லாம் வாங்குறீங்கன்னா நல்லா தேய்ச்சு கழுவ முடியாது. இது மாரி வந்து ஹேங்கிங்ல வந்து லைட்லாம் போட்டிங்கன்னா உங்களோட ஒட்டடையும் அடிக்க முடியாது. இதெல்லாம் வாங்குறீங்க அழகுக்கு அப்படின்னு சொன்னா கொஞ்சம் இனிமேல் பார்த்து வாங்குங்க. இது வாங்கி 3 இயர்ஸ் ஆயிருச்சு. எல்லோ கலர்லயே 2 இது மாரி வந்து ஹேங்கிங் வாங்கிதான் அது வந்து சுத்தமா கலர் போயிருச்சு அப்படிங்கிட்ட அது வேண்டான்னு விட்டுட்டு ப்ளூ அண்ட் ஆரஞ்சு வந்து மாட்டியாச்சு. இந்த மாதிரி தான் ஆத்தங்குடி டைல்ஸும் ஹேண்ட்மேட் டைல்ஸும் அதுலயும் ஏதாச்சும் அழுத்து தேய்ச்சிங்கன்னா கலர் போயிடும். இப்போ சுத்தமா கழுவிட்டு வந்தாச்சு. கொஞ்சம் காய வச்சு அதை எடுத்து மாட்டிடலாம். 3 மந்த்ஸ் ஆச்சுன்னு நினைக்கிறேன். நம்ம வீட்டுல வந்து வாட்ச் மாட்டாம இருந்துச்சு இல்லையா, அதையும் வந்து அப்படியே மாட்டியாச்சு. சின்ன சின்ன வேலைகளையும் வந்து எலக்ட்ரிஷியன் வேலைகளையும் வந்து முடிச்சுட்டாச்சு. வீடியோ எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்க. நாளைக்கு ஒரு வீடியோல வந்து பார்க்கலாம். நம்ம சேனல் பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க.